ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் நம்ம ஆத்மாவை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இதில் 20வது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். 20வது ஸ்லோகம் நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்னு ஆத்மா எப்படிப்பட்டதெல்லாம் அப்படின்லாம் பார்த்துட்டு வந்தோம். பிறப்பே இல்லாதது, இறப்பே இல்லாதது, நித்தியமானதுன்ட்டுலாம். இப்போ அடுத்து 21வது ஸ்லோகத்தில் வேதா விநாசினம் நித்யம் ய ஏனமஜமவ்யயம் கதம் ச புருஷஃப் பார்த்த கம் காத்தயதி ஹந்திகம். யார் ஒருத்தர் ஏனம் இந்த ஆத்மாவை, இந்த ஜீவாத்மாவை வேத நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ, என்னென்ன புரிஞ்சுக்கிறாங்க? அஜம் பிறப்பில்லாதது, அவ்யயம் மாறுதலே ஏற்படாதது, நித்தியம் எப்போதும் இருக்கக்கூடியது, அவினாஷி அழிவே இல்லாததுன்ட்டுலாம் புரிஞ்சுக்கிறாங்களோ. இதை நம்ம ஒரு கோர்வையாக நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சுலபமாக ஒரு ஆர்டரில் பார்க்கலாமா? அதாவது அஜம், இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்திலே பார்த்தோம், ந ஜாயத்தே பிறப்பில்லாததுன்னு. அஜம்னாலும் பிறப்பில்லாதது, பிறப்பிலி. அவ்யயம் மாறுதலுக்கே உட்படாதது. ஏன்னா இது இருக்கிறதே அறிவே உருவம் தானே. இது இந்த 6 விகாரங்களுக்கு உட்படாதுன்றதையும் பார்த்துட்டோம். அதனால அவ்யயம் மாறுதலே அடையாதது. அவினாஷி எப்போ மாறுதல் ஏற்படலையோ அப்போ அழிவும் ஏற்படாது. ஏன்னா எந்த ஒரு பொருளுக்குமே விஷயத்துக்குமோ மாறுதல் ஏற்படுறதுனால தான் படிப்படியாக போய் கடைசியாக அழிவும் வருது. அதனால ஆத்மா எப்போ மாறுதலுக்கே உட்படாததோ அப்போ அவினாஷி அழிவும் இல்லாதது. நித்தியம் எப்போ அழிவு இல்லையோ அப்போவே இது எப்போதும் இருக்கக்கூடியது, நித்தியம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். அதனால் இதெல்லாம் ஆத்மாவுக்கு உண்டானதுன்னு யார் ஒருத்தர் உண்மையாக புரிஞ்சுக்கிறாங்களோ, ஹே பார்த்த, அப்படிப்பட்ட ஒருத்தர் கம் காத்தயதி ஹந்திகம், எப்படி ஆத்மாவை கொல்ல முடியும், இல்லைன்னா கொலை செய்ய சொல்லி தூண்ட முடியும். இந்த இடத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எதுக்கு இதை சொல்கிறாருன்னா, அர்ஜுனா நீ என்னவோ நான் கொலை பண்ண போகிறேன் பீஷ்மரா அப்படின்னு சொல்கிறியே, ஆத்மாவை பற்றி ஒவ்வொன்றா எடுத்து சொல்லிட்டு வரேன். இப்படி நீ உண்மையாக ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டேன்னா எப்படி நீ ஆத்மாவை கொல்ல முடியும்னு நினைக்கிற? அதே போல் கிருஷ்ணர் என்னை கொல்ல சொல்கிறியேன்னு அர்ஜுனன் கேட்குறான் இல்லையா, நான் மட்டும்தான் எப்படி உன்னை கொலை செய்ய சொல்லி தூண்ட முடியும்? ஏன்னா ஆத்மா இப்படிப்பட்டதுன்னு உபதேசம் செய்யறதே நான் தான். எப்படி நான் உன்னை ஆத்மாவை கொலை செய்ய சொல்ல தூண்ட முடியும்? இல்லை ஆத்மாவை யாரும் தான் எப்படி கொலை செய்ய முடியும் அப்படின்னு பகவான் எடுத்து சொல்கிறாரு இல்லையா. அதாவது அர்ஜுனன் ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கான். அதை சரிப்படுத்துக்கிறதுக்காக பகவான் இப்படி ஒரு கேள்வி. இப்படியாக ஆத்மா உண்மையை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ கண்டிப்பாக அவங்க நான் ஆத்மாவை கொலை செய்கிறேன்னு நினைக்க மாட்டாங்க, வேற ஒருத்தர் என்னை கொலை செய்ய சொல்லி தூண்டுறாங்கன்னு நினைப்ப மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் அவங்க இருக்கக்கூடியதுக்கு பகவான் மறைமுகமாக இந்த ஸ்லோகம் மூலமாக பதில் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.